Welcome friends. Last video நம்ம ஒரு simple Java program execute பண்ணி பார்த்தோம் hello worldங்கிறத. So now இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு and அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம மேக்ஸிமம் நம்பர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒரு டேட்டா டைப் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் data type and another one non-primitive. Okay, so primitive data type and non-primitive data type. So idhula primitive data type na enna and non-primitive data type na enna. So primitive data type அப்படிங்கிறது ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிற டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது ப்ரீபில்டாக இருக்கிறது அண்ட் இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். கேரக்டர், பைட், ஷார்ட், இன்டிஜர், ஃப்ளோட், லாங், டபுள், பூலியன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஏன் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ கேரக்டருக்கு இன்பில்டாக வந்துட்டு ஒரு சைஸ் வந்துட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 16 பிட் சைஸ் தான் வந்துட்டு கேரக்டரோட ஸ்டோரேஜ். அதே மாதிரி பைட்டோட ஸ்டோரேஜ் வந்துட்டு 8 அண்ட் ஷார்ட்டோட ஸ்டோரேஜ் வந்துட்டு 16, இன்டிஜர் 32. ஸோ இந்த சைஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, சைஸுங்கிறது வந்துட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேல்யூவோட பைனரி டிஜிட்டை தான் நம்ம பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா அதோட சைஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா அதோட பைனரி நம்பரோட டிஜிட். ஸோ 2ஓட பைனரி நம்பர் வந்துட்டு 10. ஸோ 1 0 கரெக்டுங்களா? ஸோ 1 ஒரு டிஜிட், 2ங்கிறது ஒரு டிஜிட். ஸோ 2ஓட பிட் வேல்யூ என்னென்னா வந்துட்டு 2. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இன்னும் டீப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்துட்டு இன்பில்டு டேட்டா டைப்ஸ் வித் அதோட சைஸ் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கேரக்டர் அப்படிங்கிறது எனி கேரக்டர். ஓகேங்களா? ஏதோ ஒரு லெட்டர், உங்கள் கீபோர்டில் இருக்கிற எந்த லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்துட்டு ஒரு கேரக்டர். ஸோ அதோட பிட் சைஸ் வந்துட்டு 16. பைட் அப்படிங்கிறது எனி சைன்டு இன்டிஜர் எனி சைன்டு நம்பர் வித் 2's காம்ப்ளிமெண்ட். அதாவது -128 + 127 வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்துட்டு பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட பிட் சைஸ் வந்துட்டு 8. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷார்ட்டுங்கிறது இந்த பைட்டோட அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ அதோட பிட் சைஸ் வந்துட்டு 16 இருக்க போகுது. ஸோ 16 இருக்க போகுது அப்படின்னா எங்கேருந்து இருக்கும்னா 32,768 -32,768 ப்ளஸ் 32,767 வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு ஷார்ட்ஸ். அண்ட் இன்டிஜரும் வந்துட்டு நம்பர்ஸ் தான். ஸோ இதோட பிட் சைஸ் வந்துட்டு 32 அப்படிங்கிறது 2's காம்ப்ளிமெண்ட். நம்ம எல்லாமே 2's காம்ப்ளிமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 32 அப்படிங்கிற பிட் சைஸ் வந்துட்டு 2 to the power of 32 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போதைக்கு பிட் அப்படிங்கிறது ஒரு நம்பரோட பைனரி நம்பரோட டிஜிட்ஸ் தான் வந்துட்டு பிட்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டிஜரே வந்துட்டு, அதாவது ஒரு ஹோல் டெசிமல் நம்பர் 32 பிட்டுக்கு மேலே வருது அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு லாங்கில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இன்டிஜரோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் லாங். இன்டிஜரோட பெரிய வெர்ஷன் வந்துட்டு லாங். அண்ட் ஃப்ளோட் வந்துட்டு பாயிண்ட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5, 1.6. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ளோட். ஸோ இந்த ஃப்ளோட்டோட பிட் சைஸ் வந்துட்டு 32
அண்ட் இதோட மேக்ஸிமைஸ்டு வெர்ஷன் தான் வந்துட்டு டபுள். ஸோ அதோட சைஸ் வந்துட்டு 64 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிஸ்டம் எப்படி எடுத்துக்கோன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஒன்னுங்கிறது ட்ரூ அண்ட் ஜீரோங்கிறது ஃபால்ஸ். ஸோ இந்த 0 and 1 இருக்கிறதுனால இதுக்கு நம்ம பிட் சைஸ் கொடுக்குறோம். ஏன்னா பிட் சைஸ் வந்துட்டு 1 தான் வரும். அதனால் பிட் அண்ட் பைட் சைஸ் வந்துட்டு நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா. ஸோ ஓகே, இது வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்னென்ன வரும் அப்படின்னா, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்துக்குவோம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, லைக் ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், கிளாஸ், இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வரும். ஸோ ஏன் இதை நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறோம்னா, ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் எத்தனை அமௌண்ட் ஆஃப் லெட்டர்ஸை வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அரேஸ் அதே மாதிரி தான். அரேஸ்க்குள்ளே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கிளாஸ், இன்டர்ஃபேஸ், ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய வால்யூம் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இவ்வளோ பிட் சைஸ் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அதனால் ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ப்ரிமிட்டிவ் ஆல்ரெடி டிஃபைன்டு சைஸ் இருக்கும். நான் ப்ரிமிட்டிவ் அந்த டிஃபைன்டு சைஸ் இருக்காது. எவ்வளோ சைஸ் வேணாலும் நம்ம டேட்டாவை உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, different types of number systems. ஸோ அடுத்த வீடியோவில் ஏன்னா நம்ம ப்ரோக்ராமிங்கில் எல்லாமே நம்பரை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சிஸ்டம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம், 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன, எதுக்காக அந்த ஒவ்வொரு நம்பரையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ், அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.